இப்போ லோக்கல்ல 5 கிலோமீட்டர் ரன்னிங் ஈவெண்ட், 10 கிலோமீட்டர் ரன்னிங் ஈவெண்ட்லாம் அங்கங்க நடத்துறாங்க. நான் சொல்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதுலலாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இப்போ நீங்க ஒரு நான் ப்ரொஃபஷனல் ரன்னரா இருக்கீங்க, பிரைஸுக்காக ஓடலைன்ற பட்சத்தில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதை நான் சொல்றேன் ஒன்று ஒன்றா. முதல் விஷயம், ஆன் டயத்துக்கு ஆரம்பிக்கிறது. இப்போ ஃபிளாக் ஆஃப் டைம் வந்து ஒரு 6 மணினா 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ அரசியல்வாதியை கூப்பிட்டு நடத்துறதா இருக்கட்டும், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கூப்பிட்டு நடத்துறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸ்க்காகவோ இல்லை அவேர்னஸ்க்கு நடத்துறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நடத்துறது. அவங்க வர்றதுக்கு லேட் ஆயிருச்சு அப்படின்னா அப்படியே வந்தாலுமே பேசி ஆரம்பிக்கிறதுக்கு 7, 7:30 அந்த மாதிரி ஆக்கிடுறாங்க. ஸோ ஒரு 10 கிலோமீட்டர் ஆவரேஜாக ஓடுற ஆளுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஆகும். இப்போ நார்மல் பீப்புள் புதுசாக வந்து ஓடுறாங்கன்னா ஒரு 1.5 hours கூட எடுத்துக்கிடுவாங்க. அந்த வெயிலில் ஓடுற மாதிரி இருக்குது, ரொம்ப சிரமப்பட்டு முடிக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது விஷயம், டிஸ்டன்ஸ். ஒரு 10 கிலோமீட்டர் மார்க்கிங் வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு 100 மீட்டர் முன்ன பின்ன இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. காரைக்குடியில் லாஸ்ட் டைம் போயிருந்தேன்ல, 5 கிலோமீட்டர் ரன்னிங் ஈவெண்ட்டுக்கு சின்ன பசங்களுக்கு 7.5 கிலோமீட்டர் வரையும் வச்சிருந்தாங்க. கடைசியில் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு முடிச்சாங்க. மூணாவது விஷயம், இப்போ நம்மளுமே பண்ணுற தப்பு என்னன்னா, ஒரு கிலோமீட்டருக்கு இருக்கிற வாட்டர் பாயிண்ட்ல எல்லா இடத்துலையும் வாட்டர் பாட்டிலை வாங்கி குடிச்சிட்டு தலையில் அப்படியே ஊற்றிட்டு போகிறது. இப்போ யார் அந்த வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, டைமுக்கு முடிக்கிற ஆள், டக்குன்னு அவங்களுக்கு நின்று குடிக்கலாம் பொறுமை இருக்குது. ஸோ அதை வாங்கி அப்படியே குடிச்சிட்டு போவாங்க. மோஸ்ட்லி அவங்க தண்ணியை குடிக்க மாட்டாங்க. சின்ன 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இதுக்கெலாம். இப்போ நம்மளாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கப்பில் வாங்கி அங்கேயே குடிச்சிட்டு அப்படியே தூக்கி போட்டு போகணும். சரியா? அவங்களும் அதே மாதிரி வைக்கணும். எந்த இடத்துலையும் குப்பை சேராமல் அதை நம்ம பார்த்துக்கிறோம். எல்லா இடத்துலையும் குப்பை, தமிழ்நாடே அவ்வளோ குப்பையாக இருக்குது. முதல்ல அதை ப்ரிவெண்ட் பண்ணணும் நம்ம. 4வது விஷயம், ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாங்க அப்படின்னா இது ரேஸ் ஓடுற ஆள், ஒரு ப்ரோ ரன்னர்ஸ்க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு மட்டும் பெட்ரோல் கொடுக்குறது, ஒரு 30 to 40 மினிட்ஸில் 10 கிலோமீட்டர் முடிக்கிற ஆள், கேபிள் இருக்கிற ஆளுக்கு மட்டும் அந்த இடத்துல நின்று என்கரேஜ் பண்ணி அவங்கள மட்டும் கூப்பிட்டு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு மித்த ஆள்லாம் அப்படியே விட்டுறது. நீ இப்போ செத்தா சாவு அப்படின்ற மாதிரி விட்டுறது. கடைசியாக முடிக்கும் போது ஆளே இல்லை அப்படின்னா அவங்க மனசு விட்டுருவாங்க அடுத்த தடவை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கே. மராத்தனை பொறுத்தவரையும் எப்பயுமே தனக்குள்ளே போராடிக்கிற ஒரு ஸ்போர்ட். இது வந்து என்றைக்குமே இது ஒரு ரேஸ் ஈவெண்ட்டே ஆகாது. இதோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபிடிபிடஸ்ன்றவர் தனியாக அவரே ஓடி இருப்பார். 36 மணி நேரத்தில் 246 கிலோமீட்டர் ஓடி இருப்பார். ஸோ இன்னைக்கு அதை 20 மணி நேரத்துக்கு கீழே உடச்சு ஓடி இருக்காங்க. முதல்ல யார் பண்ணா? ஸோ இது வந்து பியூர்லி வந்து மீ விசஸ் மீ ஸ்போர்ட் தான். இதுக்கு வந்து ஒரு பொது ஜனம் வந்து கலந்துக்குது அப்படின்னா, ஈவெண்ட் நடத்துறவங்க ப்ராப்பராக நடத்தி கடைசி வரை நின்று சப்போர்ட் பண்ணணும் எல்லாத்துக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கலந்துக்குங்க. அப்படி இந்த விஷயங்கள் இல்லை அப்படின்னா தயவுசெய்து கலந்துக்கிறாதீங்க. அப்போ தான் இவங்கெல்லாம் மாறுவாங்க.